ஹாய் அடியாத்தி ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஏரிக்கரையில் ஓரத்தில் இருக்கிற மூலிகையெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் தண்ணி வரல, அதனால சரி துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏரிக்கரையில் துவைச்சிட்டு வரலான்னு போகலான்னு எடுத்துகிட்டு கிளம்புனோம். அங்கே போயிட்டு துணி துவைச்சிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த கல் ஓரத்துலலாம் நிறைய மூலிகை இருந்துச்சு. பாருங்கள், கரிசலாங்கண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக தள தளன்னு துளுத்துருக்கு பாருங்கள். நிறைய கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருந்துச்சு. அதை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் காசுலாம் நம்ம தலைக்கு தேவையான எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தேடிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த முடக்கத்தாங்கீரை இருந்துச்சு. முடக்கத்தாங்கீரை இந்த முட்டி வலிக்கெலாம் நல்லது சொல்லுவாங்க. அதனால் அந்த முடக்கத்தாங்கீரையும் நிறையா இருந்துச்சு. அதை பாருங்கள் இவ்வளோ தலை தலைன்னு இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. அதனால் நல்லா கல்லில் மாட்டிட்டு மொளைஞ்சிட்டு இருந்தது. அதையும் பறிச்சுட்டு சரி அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் செருப்படை இருந்துச்சு. செருப்படைனா படர்தாமரைக்கு இந்த தோல் நோய்க்கெலாம் போடுறதுக்காக அது நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ போன வீடியோவில் அதெல்லாம் நாங்கள் போட்டு மருந்து ரெடி பண்ணியிருந்தோம், க்ரீம் ரெடி பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்க வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியில் நிறைய தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி ஓரத்தில் இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய தண்ணி இருக்குது. அதனால் ஓரத்துலேயே உட்காந்து நாங்கள் துணியை துவைச்சிட்டு சரி அப்படியே கிளம்பலான்னு வந்துட்டோம். அங்கே தான் நிறைய மூலிகை இருந்துச்சு. செருப்படை பாருங்கள் எவ்வளோ அழகாக செருப்படைலாம் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம். அப்புறம் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மக்களே, செருப்படை பாருங்கள், செருப்படை நிறைய வளைஞ்சு கிடக்குதுங்க. செருப்படையும் சரி கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா தலைவெட்டி பூண்டுன்னு சொல்லுவாங்க, கிணத்து பாசின்னு. அது அந்த வெட்டு காயத்துக்குலாம் நல்லது. அதனால் அந்த செடியும் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே சரி போதும் கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப்